வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தோம். ஒன்று எப்படி பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் 10,000 நான் எப்படி பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத ரியல் டைமில் உங்களுக்கு டெமோ காட்டியிருந்தேன். ஸோ மூவிங் ஃபார்வர்டு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாண்ட் மார்க்கெட் பற்றியும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த சீரீஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பாண்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு க்ரோ எக்ஸ்பர்ட்டோட கம்யூனிட்டி மெம்பர் ஆயிருங்க. இந்த வீடியோவில் நாம் வெல்த் கிரியேஷன், ஷேர் மார்க்கெட்டு, அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, கெரியர் க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, மைண்ட் செட்டு, இந்த மாதிரியான க்ரோத் ரிலேட்டடான கண்டென்ட் பற்றி வீடியோவில் பார்ப்போம். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான நாளில் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நியூ அரைவல்ஸில் இருக்கிற 10 புது பாண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்தியா பாண்டுங்கிற வெப்சைட்ல இருந்து டேரெக்டாக நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கும் நீங்கள் இந்த இந்தியா பாண்ட்ஸ் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது, இல்லை வேறு யாராவது டூல் யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நாம் எந்த ஒரு பிராண்டையும் ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது, அண்ட் நாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. என்டையர் வீடியோவுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டுமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நியூ அரைவல்ஸ். நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். நியூ அரைவல்ஸில் கிரேட்டர் தென் 10% நான் எடுத்து பார்த்ததில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே 10%க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10 இயர்லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம், எந்த ஒரு ஃபில்டரும் போட போகிறதில்ல. நெவி ஃபின்சர்வ் லிமிடெட். ஸோ இது வந்து ஓவரால் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரெகுலர் செக்யூர்டு பாண்டு. ஸோ இது ஒரு நல்ல ரேட்டிங்கு. சில கீ வந்து இன்சைட் சொல்லியிருந்தேன். 50,000 உங்கள் கையில் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பாண்டில் கொண்டு வந்து போடுங்க. பாண்டில் மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போய் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 50,000 கையில் இருக்குன்னா ஈக்விட்டியில் டேரெக்டாக இப்போதைக்கு போட வேண்டாம்ங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ நான் இது வந்து ஒரு 50,000க்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ 50,218 ரூபா நான் பே பண்ணேன் அப்படின்னா எனக்கு மொத்தம் 5 நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து எனக்கு மந்த்லி பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நான் கொடுக்குற அந்த 50,000க்கு மந்த் ஆன் மந்த் எனக்கு ரிட்டர்னும் வந்துடும். இது வந்து செக்யூராக இருக்குது. ரீபேமெண்ட் வந்து சீனியரு. ஸோ அது ஒரு நல்ல ரேட்டிங்கு. ஸோ ரீபேமெண்ட் ப்ரையாரிட்டி பொறுத்த வரைக்கும் சீனியரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர்ஸ்ட் கேஸில் பணம் முதல்ல உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆச்சு ரேட்டிங் வந்து ஏல இருக்கிறது பெட்ரு. AA, AAA இருக்குது. ஸோ மினிமம் ஏல வாங்குறது பெட்ரு. ஸோ அதற்கு கொஞ்சம் செக்யூராக இருக்கும் பாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். பாண்டோட டென்யூர் பொறுத்த வரைக்கும் வெறும் 1 year 2 months மட்டுமே. 2027 பாண்ட் வந்து மெச்சூர் ஆயிரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை தாராளமாக வாங்கி போடலாம். 10.7% கிட்ட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கூப்பன் ரேட் வந்து 10.3%. பட் ஆக்சுவல் ஈல்டட் மெச்சூரிட்டி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கைக்கு வரும். ஸோ 10.7%ங்கிறது ஒரு நல்ல ரிட்டர்ன் ரேட்டு. ஸோ இதை எப்படி நமக்கு காசு வருங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஸோ 2026 ஆகஸ்ட்டில் எனக்கு ஒவ்வொரு மந்த்துமே, அதாவது எனக்கு வந்து மந்த் ஆன் மந்த் வந்து எனக்கு கிடைக்கிற காசு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 437 ரூபா கிட்ட எனக்கு கிடைக்கும் மாதம் மாதம். ஸோ ஓவரால் 2026 மட்டும் 2,000 ரூபா கிட்ட எனக்கு வந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 27 4,000 ரூபா வந்திருக்கும். ஸோ ஆன் மெச்சூரிட்டி டைமில் எனக்கு இந்த 50,000 ரிட்டர்னும் வந்துவிடும். ஸோ இது ஓவராலாகவே இந்த 400 நீங்கள் எடுத்து கொண்டு போய் நீங்கள் வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டோஸ்டார் கேபிட்டல் ஃபினான்ஸு. இதோட ரேட்டிங் AA-. ஸோ AA- எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஸோ இது வந்து AAA, AA-, அதுக்கப்புறம் AA- இருக்கும். ஸோ AA- இஸ் ஓகே, நாட் பேட். ஸோ மைனஸ் இருக்குது ப்ரோ, அதனால் இது நெகட்டிவ் அப்படி எடுத்துக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் BBB இருக்குது, அப்புறம் BB- இருக்குது, BB இருக்குது, B இருக்குது. ஸோ அதனால் ரேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஓகே தான். ஸோ அடுத்து நீங்கள் முக்கியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெறும் 9% தான். என்னை பொறுத்த வரைக்கும் 9% ரிட்டர்ன்ஸ்க்கு பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்லுவேன். மினிமம் 10%க்கு மேலே இருந்தால் மட்டும் பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவனோட ஒரு பாண்டுக்கே நீங்கள் 1,04,000 ரூபாய் கிட்ட எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுக்குள்ளே வராமல் இருக்கிறது பெட்டராக இருக்கும். 2 years 6 months வந்து 10 year லாக்கிங் பீரியடாக இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 2027 9,000 ருபீஸ் கிட்ட கிடச்சிருக்கும். 28லையுமே 9,000 ருபீஸ் கிட்ட கிடச்சிருக்கும். ஓவரால் ரிடம்ஷன் டைமில் ஒரு 9,000 ப்ளஸ் ஒரு 1 lakh கிட்ட உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் இந்த பாண்டோடது. 9% ரிட்டர்ன்ஸ்க்கு இந்த பாண்டுக்குள்ளே வர வேண்டாம். ஸோ அடுத்து முத்தூட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி AA- இருக்குது. 10.5% கிட்ட.
ஈல்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வரலாம். 2 year 11 months வந்து லாக்கிங் பீரியடு. ஸோ இந்த பாண்டுக்கு ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இந்த பாண்ட் வந்து உங்களுக்கு 10% ரிட்டர்ன் தரும். மாதம் மாதம் நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 842 ருபீஸ் கிட்ட எனக்கு கிடைக்கும். அது அப்படியே கொஞ்சம் 840 870ங்கிற மாதிரி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஓவரால் கொஞ்சம் பாசிட்டிவான இதுதான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் 1 lakh கிட்ட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டார்கெட் வெறும் 50,000. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம விஷயத்தில் இருக்கிறது நவி ஃபின்சர்வ். ஸோ ஈஸ் ஆஃப் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 11.6% கிட்ட ரேட் தராங்க. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். A- ரேட்டிங் இருக்குது, கொஞ்சம் ஓகே தான். பட் டைப் பொறுத்த வரைக்கும் டெப்ட் டயர் 2 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரம் செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கம்மியான செக்யூர் தான். அண்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து குவார்ட்டர்லி. ஸோ இதுக்குள்ளே நம்ம போக வேணாங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். பிகாஸ் இது 6 வருஷம் கிட்ட உங்களுக்கு லாக்கிங் இருக்குது. 11% கொடுத்தா கூட குவார்டர் ஆன் குவார்ட்டர் தான் உங்களுக்கு இது கிடைக்கும். இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸு செக்யூர்ட் ரெகுலரு அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 99,000 கொடுக்கணும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈல்டாக உங்களுக்கு வரப்போகிறது வெறும் 9.75%. ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபினான்ஷியலு பாண்ட் டைப் வந்து ரெகுலரு, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 9,000. BBB+. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓவராலாகவே இது ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான கம்பெனி தான். ஸோ என்னதான் ரேட்டிங் BBB+ கொடுத்துருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலான்னு சொல்லுவேன். இஃப் அட் ஆல் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மீடியம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் அப்படின்னா. ஸோ ஏன்னா இது வந்து உங்களுக்கு 11.25%, 12% கிட்ட மினிமம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம கணக்குப்படி லெட்ஸே நான் வந்து இதில் ஒரு 50,000 ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸாக வரும் அப்படின்னா, நான் கேஷ் ஃப்ளோ மீட்டரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மாதம் 477 ரூபா கிட்ட எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து. அண்ட் சம்டைம்ஸ் வந்து அப்படியே இது வந்து ஆசிலேட் ஆகும். எண்ட் ஆஃப் த இயரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ரிடம்ஷன் பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி பே அவுட் வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 25% ஆஃப் வேல்யூ உங்களுக்கு இங்கே ஒரு ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்து அக்டோபரில் அடுத்த 12,500. ஸோ மந்த் ஆன் மந்த் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நீங்கள் போட்டு வைக்கிற மொத்த காசையும் வெயிட் பண்ணி வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ 12,500 12,500ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே ஷார்ட் டேர்மில் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆஃபர்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன கேட்டால் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க்கு பிகாஸ் BBB- இருக்கிறதுனால. ஃபினபிள் கிரெடிட் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது வந்து 11.55% வந்து ஓவரால் கொடுக்குறாங்க. இதுவும் BBB+. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அன் கேஷ் ஃப்ளோ பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு நான் 50,000 போட்டுட்டேன். செக்யூர் பாண்டு தான் இது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பட் இவங்களோட ரிட்டர்ன்ஸ் எப்படி தராங்கங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிடம்ஷன் அமௌண்ட்டு கிடைக்கும். இல்லை ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ரிடம்ஷன் அமௌண்ட் வந்து 2027 ஒரு அமௌண்ட்டும் 2028 ஒரு அமௌண்ட்டும் வருது. ஸோ இவங்களுமே பார்ட் டைமில் ரிடம்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டரான பாயிண்ட்டாக தான் இருக்குது. பட் என்ன கேட்டால் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி பெட்டர்னு சொல்லுவேன். பீரர் ஃபினான்ஷியல் லிமிடெடு செக்யூர்ட் ரெகுலர் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh 11%, BBB+. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதை ஸ்கிப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். முத்தூட் மெக்ரெட் லிமிடெடு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 9,000 10.9% ரிட்டர்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அட்ராக்டிவான ரிட்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது 10.9%ங்கிறது. ஸோ ஏங்கிறது இதோட ரேட்டிங்காக இருக்குது. ஸோ நான் 50,000 எடுத்து வச்சேன் அப்படின்னா எனக்கு இது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து திரும்ப கொடுக்கும். ஓவரால் நான் கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா இயர்லி பே அவுட்டாக இவங்க வந்து ரிடம்ஷன் பொறுத்த வரைக்கும் மிட் டேர்மில் எதுவும் ரெடீம் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு 2028 தான் நீங்கள் போட்ட காசு ரிடம்ஷன் அமௌண்ட்டாக உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ 2 வருஷம் 4 months நீங்கள் வெயிட் பண்ணி தான் போட்ட காசை வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போதைக்கு நம்ம இதை கொஞ்சம் பார்க் பண்ணி வைக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக்காக நம்ம பார்க்குறது வந்து ஃபினபிள் கிரெடிட் பிரைவேட் லிமிடெடு. இன்னொரு ஓப்பனிங் போட்டிருக்காங்க. பட் இதில் வந்து 11.7% கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும். பட் மினிமம் 1 lakh ஆச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் நம்ம செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஃபில்டர் பண்ணுறேன் 10%க்கு மேலே ரிட்டர்ன் இருந்து 1 to 2 year
லெஸ் தென் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் வச்சுட்டு, இல்லைனா லெஸ் தென் 1 இயர்க்குள்ளே 1 to 3 இயர் நான் வச்சுட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஏ AA BBB வச்சுருக்கேன். வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து மந்த்லி. ஓகே, டன். அண்ட் செக்யூர் பாண்டு தான் நமக்கு வேணும். ரெடம்ஷன் டைப் பொறுத்த வரைக்கும் பார்ஷியல் ஆன் மெச்சூரிட்டி. ஸோ இதை வந்து போட்டு பார்த்ததில் நமக்கு என்ன வருதுங்கிறத நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துடலாம் நியூ அரைவல்ஸில். ஸோ இந்த 2 ஸ்டாக் வந்து நமக்கு வந்து இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 10%க்கு மேலே அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து லெஸ் தென் 3 இயர்ஸு அண்ட் ரிடம்ஷனுமே உங்களுக்கு வந்து பார்ஷியலாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்கன்னா நெவி ஃபின்சர் லிமிடெடு, முத்தூட் எம்க்ரெட் லிமிடெட், இந்த 2ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் ப்ரோ, அதிக ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா 2% ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் என்றால் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி ஃபின்சர் லிமிடெடுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். 50,000 ரெடியாக இருந்தால் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பாண்ட் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு வீக்கில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாண்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.